அனைவருக்கும் அனைத்துலக முதலியார் வேளாளர் கூட்டமைப்பின் பணிவான வணக்கம். சென்னை வில்லிவாக்கத்தில் அனைத்து முதலியார் அறக்கட்டளையின் 41ஆம் ஆண்டு கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைத்துலக முதலியார் வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் முதலியார் அவர்கள் மாணவர்களுக்கும் நலிவடைந்தோருக்கும் உதவித்தொகை வழங்கினார். முதலியார் சங்கங்களின் மேம்பாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய அவர், முதலியார் வேளாளர் சங்கங்கள் பெருக பெருக தமிழகமே எவ்வாறு வளர்ச்சியடையும் என்பதை சுட்டிக்காட்டினார். பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் அடங்கிய முழு காணொலியையும் காண்போம் வாருங்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டாலும் முதலியார்கள் கூட்டம் என்று சொன்னாலே எனக்கு ஒரு புது ரத்தம் வந்து இந்த சங்கத்திலே சாதாரண சங்கம் அல்ல. 41 ஆண்டு காலம் ஒரு சங்கத்தை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும். அதிலே முதலியார்கள் சங்கத்தை நடத்துவதிலே அது மிகவும் கடினம். கரவழி எப்படி வந்திருக்கு? அதனால எல்லாருக்கும் முதன்மையாக இருந்தவன் தான் முதலியாராக வந்தோம். நல்ல உள்ளம் கொண்டவன் தான் முதலியார். மற்றவர்களுக்கு உதவக்கூடியவன் தான் முதலியார். ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டு இருந்தாலும் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் 2 பேர் போய் தடுப்பாங்க. அது யாருன்னா முதலியாராக தான் இருப்பாங்க. சண்டை வேணா, சமாதானத்தின் புறாதான் முதலியார். நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நாடாரும் வருவான், ஐயரும் வருவான், ஐயங்காரும் வருவான், நாடும் வருவாங்க. மற்ற குடும்பங்கள்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அனைவரையும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய தகுதி படைத்த தலைமை ஏற்கக்கூடியவர்கள் தான் முதலியார். அதற்கு ஒரு உதாரணம், காங்கிரஸ்காரருடைய ஆட்சியை தமிழகத்திலே வேரோடு கலைந்தவர் அண்ணாதுரை முதலியார் தான். 2 பேருக்கு அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா பொறுப்பேற்ற பிறகு இது போல கேபினட் மந்திரிகள்லாம் உட்காந்து பிரஸ் மீட் பண்ணுறாரு. அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன 14 மந்திரியில் 9 மந்திரி முதலியாரெல்லாம் இருக்கிறீங்க, இது முதலியார் கேபினட்டான்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணா அவர்கள் சொன்னாங்க, திராவிட இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் மேடையில் இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் தமிழகத்தையே தலைகளாக மாற்றி போட்டவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல இப்போ அவர் டாக்டர் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டை இந்தியாவிலே கொண்டு வந்தார்களே, முதலிலே அவர் அல்ல. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக தென்னிந்தியாவை ஜஸ்டிஸ் கட்சி ஆண்டது. அந்த ஜஸ்டிஸ் கட்சி என்பது ஒரு முதலியார் ஆரம்பித்த ஒரு இயக்கம், நிலைசு முதலியார் ஆரம்பித்த ஒரு இயக்கம். அந்த ஜஸ்டிஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்திலே வகுப்புவாதத்தை, ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வந்தவர் ஒரு முத்திரக்க முதலியார் தான். மற்றவர்களெல்லாம் கையை தூக்கி விடணும், கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு விடணும், உழைக்கும் வர்க்கத்தை மேலே கொண்டு வரணும்னு இடஒதுக்கீட்டை முதலாக இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியவர் நம்ம முதலியார். நம்ம சென்னை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, எத்தனை 100 ஆண்டுலாம் தாண்டி 150 ஆண்டு தாண்டி. அதுக்கு ஒரு காலத்துலலாம் இல்லை, முதலியார் பல்கலைக்கழகம் தான். ஏஎல் முதலியார், லட்சுமணராம முதலியார், ராமசாமி முதலியார் பல்கலைக்கழகம் தான் பேர்.
அது கல்வி வல்லவர்களாக இருந்தவர்களும் நம்ம தான். முத்துரங்கம் முதலியார், பச்சைப்ப முதலியார், தியாகராஜ முதலியார், இவங்கெல்லாம் தியாகராஜர் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவங்க முதலியார்கள் தான். பச்சைப்பன் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவங்க முதலியார்கள் தான். இப்படி காஞ்சிபுரம் பச்சைப்பன் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவங்க முதலியார்கள் தான். அது கல்வியிலே நாம் முன்னோடியாக இருந்திருக்கிறோம். அரசியலிலே நாம் முன்னோடியாக ஜஸ்டிஸ் காலத்தில் இருந்து பேருந்து அண்ணா காலம் வரை இருந்திருக்கிறோம். அதனால் இந்த முதலியார்கள் என்பது உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய முதலியார்களாக இருந்தால் இருந்திருக்கிறோம். அதே போல் ஐசிஎஃப்ல 25% முதலியார்கள் தான் அங்கே நிர்வாகத்தில் இருந்தார்கள், பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா துறைகளிலும் ஐயர்களுக்கு இணையாக அதை விட மேலாக இருந்தவர்கள் முதலியார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் பெருமைப்பட கற்றவர்களும். டாக்டர் கூபா ரவீந்திரன் சொன்னார்கள் மாநாடுகளை பற்றி. மாநாட்டை நான் நடத்தவில்லை, நான் அறிவித்தே 77 தொகுதி மாநாடுகள் நடத்தினோம். இப்பெல்லாம் 2 பேர் மாநாடு நடத்திட்டு மிகப்பெரிய மாற்றம் சொல்கிறாங்க. ஒரிஜினலாக நம்ம 2000 மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாநாட்டை நம்ம நடத்தியிருக்கோம். 77 மாநாடு நடத்தினோம். சென்னை மாநாட்டை பற்றி அவர்கள் உங்களுக்கு எழுதினார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஆட்சியை பிடிப்பாரா என்று. 2000 ஆண்டிலே முதலியார்கள் நடத்திய மாநாடு, ஜெய்சங்கர் தலைமையில் நடந்த மாநாடு சென்னை மாநகரை அதிர வைத்தது. யார் எழுதுறாரு? சென்னை மாநகரத்தை அதிர வைத்தது கூட எழுதுகிறார். எந்த அரசியல் கட்சியும் இதுவரை நடத்தாத மாநாடு என்று எழுதுகிறார். அப்படி மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை முதலியார்கள் கொண்டு வர வேண்டிய காலகட்டத்திலே சூழ்நிலை காரணமாக, ஒரு சில பதவி ஆசை பிடிப்பதற்கு காரணமாக நாம் அதில் இருந்து நாம் தவறிவிட்டோம். ஆகவே இப்போதெல்லாம் முதலியார் கேபினட்டில் புரட்சித் தலைவர் காலத்தில் கூட 9-8 அமைச்சர்கள் இருந்தார்கள். ராஜாராமிலிருந்து, பாவுசாவிலிருந்து, நம்முடைய பரியாளர் கிருஷ்ணசாமி முதல் அவங்களும் 8 அமைச்சர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் போல 1 அல்லது 2 வந்திருக்கிறது. ஆகவே ஆண்ட பரம்பரை நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது புறந்தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போல கல்வியிலே நாம் முன்னோடியாக இருந்தவர்கள் நாம் இப்பொழுது பின்னால் இருந்து எல்லா முதலியாரும் வசதியானவர்களா இல்லை. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் 40% நாம் பலமாக இருக்கின்ற முதலியாக இருக்கிறோம். ஒரு 30% நடுத்தர வர்க்கத்திலே இருக்கிறோம், மிடில் ஃபேமிலி. ஒரு 30% வறுமை கோட்டு கீழே கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்ற முதலியார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு முறை ஆற்காட்டிலிருந்து வரும்போது என்னுடைய காரை பார்த்துட்டு ஒரு 50 பேர் என்னுடைய காரை துரத்தி வந்தார்கள். வண்டி நிறுத்தி பார்த்தேன். எல்லாம் காலில் டயர் கட்டிக்கிறாங்க, கையில் ரப்பரை பைக்கு போட்டுக்கிறாங்க. என்ன தார் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு. அவங்க எல்லாரும் கை கொடுக்குன்னு அதெல்லாம் கை எடுத்து போட்டு கை கொடுக்குறாங்க. என்னென்ன ஐயா, நாங்கள் எல்லாம் முதலியாருக்கு தான் தார் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. அதுலேருந்து என்ன தெரியுது? விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான், இல்லைன்னா போட்ட பணம் வச்சு வரல, விவசாயத்துக்கு செலவு பண்ண பணம் வரல, விவசாய லேபரெல்லாம் இருக்கிறோம். இன்னும் 30% வறுமை போட்டு கீழே வரும். அதுவே கல்வியில் நாம் இடஒதுக்கீடு வாங்கி ஆக வேண்டும். வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு வாங்க வேண்டும். 1.25 கோடி மக்கள் நாம் இருக்கிறோமே, 1.25 கோடியை நின்றுந்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் நம்மகிட்ட ஒற்றுமைகள் குறைவு. சமுதாயத்தை விட அரசியல் கட்சியில தான் வேகமாக இருக்கிறாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் கல்வியிலே இடஒதுக்கீடு வாங்கி ஆக வேண்டும், வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வாங்கி ஆக வேண்டும். இது நம்முடைய முதல் டார்கெட். 2வது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. மத்திய அரசு, மோடி அரசு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே நாம் பல்வேறு பட்டங்களிலே பிரித்து கொண்டிருக்கிறோம். இங்கே துருவ வேளாளர்கள், அங்கே சோழிய வேளாளர்கள், இங்கே காற்காத்த வேளாளர்கள், இந்த
வைணவ முதலியார்கள், சைவ முதலியார்கள், சைவ வேளாளர்கள், இப்படி பல்வேறு பட்டங்களிலே பிரிந்திருந்தாலும் ரத்தத்திலே நாம் ஒன்றுதானே. ஆகவே பட்டங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்றால் போல, அந்தந்த ஏரியாவுக்கு போன்றால் போல பதவிகள், பட்டங்கள். ஆனால் இந்த அமைப்பு ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதுக்கு மேடையில் இருக்கின்ற தலைவர்கள்லாம் ஒன்றிலிருந்து இன்றைக்கு ஒன்றாகி நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கூப்பா அவர்கள், ரவீந்திரன் அவர்களும், பழனி அவர்களும், மும்பை மணியும் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டம் அதில் இணைந்திருக்கிறது. மொத்தத்திலே இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருத்தர் முதலியார், ஒருத்தர் துளு வேலையார், ஒருத்தர் அகமுடிய மொழியார், ஒருத்தர் காக்காட்டு மொழியார்னு போட்டால் வேலை ஆகாது. ஒரு குடையின் கீழே வந்தாதான் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்ம மதிப்பாங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல் எதிர்கால சட்டமன்றத்தில் அந்தந்த கட்சியாவது மொழியாரெல்லாம் ஒன்றா இருக்காங்க, அதில் மொழியார் கேண்டிடேட்டாக சீட்டு கொடுப்பாங்க. அந்த திமுக, அதிமுகலாம் அதுக்காக அது பயன்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அது பயன்படும். வருங்காலத்தில் கல்வியிலும் வேலை வாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்கு அது அடித்தளமாக அமையும். ஆகவே நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், கட்சி பேருந்து அண்ணா என்ன சொன்னார், நான் தோளில் போட்டுக்கிற துண்டு தான் என்னுடைய கட்சி, நான் கட்டி இருக்கின்ற வேட்டி தான் என்னுடைய மானம் சொன்னார். ஆகவே நாம் எத்தனையோ பங்கு இந்த தமிழ்நாட்டிற்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு முதலியாருக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறோம். ஆகவே இப்போது சங்கங்கள் வலுவாக இருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற மேடையிலே இருக்கின்றவர்களும், இருக்கின்ற பழனி மொழியார், நம்ம லோகநாத் மொழியார், இவங்களெல்லாம் தொழிற்சங்கத்தில் நடத்துகிறவங்க எல்லாரையும் நான் சொல்கிறேன், தெருக்கு தெருக்கு தயவுசெய்து ஒரு சங்கம் அமையும். 3 தெரு, ஒரு வார்டு, ஒரு சங்கம் அமையும். ஏன்னா பக்கத்து வீட்டில் 10 வருஷமாக நம்ம இருப்போம், அவர் மொழியாருன்னே தெரியாது. அதனால் ஒரு வார்டுக்காக ஒரு சங்கம் அமையணும். இப்போ பழனி மொழியார் ஃப்ரீயாக இருக்கிறார், 200 வார்டுலேயும் 200 சங்கம் ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம அதாவது எல்லாருக்கும் எவ்வளோ சொந்தக்காரர் இருக்காங்க. 10 வீடு இருக்குமா சென்னையில், 98% நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவங்களாம். வெளி மாநிலத்திலிருந்து, வெளி மாவட்டத்திலிருந்து வந்தவங்க. ஒரு 2 தலைமுறை முன்னே வந்திருப்பாங்க, 3 தலைமுறை முன்னே வந்திருப்பாங்க. மொத்தத்தில் மைக்ரேட் தான். அந்த மைக்ரேட் பண்ண விஷயத்தில் நம்ம ஒரு 10 சொந்தக்காரர் இருக்குமா, ஒரு 20 வீடு சொந்தம் இருக்குமா இங்கே. ஆனால் சங்கத்தில் சேர்ந்தா சங்கத்தில் இருக்கிற 2500 உறுப்பினரும் சொந்தக்காரன் ஆயிடறாங்கல்ல. அதுவாக சங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை நடத்துகிற 41 ஆண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துறை தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம் வலுவாக இருந்தால் ஒரு ஆபத்துன்னா சங்கத்துடைய நிர்வாகி தான் வருவாங்க. ஒரு பிரச்சனைன்னா சங்கத்தின் நிர்வாகி இருப்பாங்க. சங்கத்தில் இளைஞர் அமைப்பு நீங்கள் கொண்டு வரணும். அவங்களாம் கொஞ்சம் இளைஞர்கள் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துன்னா நம்ம 4 இளைஞர்கள் ஏமா நீ போய் பார்த்துப்பான்னு சொல்லலாம். அதே போல் ஒரு இதில் ஒரு ஆபத்துன்னா நம்ம ஆட்களை அனுப்பலாம். ஒரு சுப காரியத்துக்கு நம்ம சங்கங்கள் போய் நிற்கணும். அதே போல் பிரச்சனைகள் வரும்போது நம்ம இளைஞர்கள் போய் நிற்கணும். ஒரு தாசில்தார் பிரச்சனை, ஒரு ஏதோ பக்கத்தாக்கத்தில் அடிக்கடி ஏன்னா பிரச்சனைக்குன்னே ஒரு சில சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்களால நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் யார் போய் நிற்கணும்? இந்த இளைஞர் அமைப்பு தான் கொண்டு போய் நிற்கணும். அடுத்து யார் இன்ஃப்ளூயன்ஸான லீடருக்கோ அதை பண்ணணும். அதுக்கு மேலே அடுத்த கட்ட மாநிலம், மாவட்டம் இருக்கிற நிர்வாகிகளும் தலையிடணும். ஏதாவது பிரச்சனை இருந்தால், சோதனைகள் இருந்தால் இந்த ஏசியா முகம் 24 மணி நேரமும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் ஆபத்துன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுப்பா உதவும். அதனால் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சின்ன வாழ்க்கை தான். மேக்ஸிமம் 100 வயசா 60, 70 எவ்வளோ பேர் போகிறோம். நம்ம கட்டிங்கிற இந்த வாட்சை கூட நம்மளோட வராது. கடைசி நாளில் இந்த வாட்சை கட்டி தான் அனுப்புவாங்க. வாழ்க்கையின் கடைசி நாளில் இந்த வாட்ச் மோதிரம் கூட நம்மளோடு வராது. நாம் செய்கிற பாவ புண்ணியம் தான் நம்மளோடு வரும். அதில் புண்ணியம் என்பது 4 பேருக்கு உதவுறமே, அந்த புண்ணியம் தான் நம்மோட வரும். நம்மளுடைய பேங்க்கில்
நான் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் வங்கியில் என்னென்ன டிரான்சாக்ஷன்னு என் பையன் பார்த்துக்குவான், என்னுடைய ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்குவாங்க. புண்ணிய பேங்க்கில் ஒர்ஷிப் பேங்க்கில் எவ்வளோ வச்சுக்கிறான்லாம் ஏஷியன் என்றைக்குமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால் நான் 1.5 லட்சம் பேருக்கு நான் இலவச சர்ஜரி பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னை வந்து ரஷ்யாவில் கூப்பிட்டு எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. புதிர் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் ராயல் காலேஜில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் யுனைடெட் இங்கிலாந்தில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவர் கூப்பா ரவீந்திரன் 5 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு 3 வருஷம் எம்எஸ் படிச்சுட்டு எஃப்ஆர்சிபிஎஸ் வாங்கினோம்னா அவர் மேலும் 4 வருஷம் படிக்கணும். இந்த 10 வருஷம் படிக்காமல் நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் நான் மொத்தம்தான் மெடிக்கல் இல்லாதவங்க வாங்கியிருக்கேன். அதனால் நான் இந்த ஐசிஎஃப் முதலியார் சங்கத்துக்கு எல்லா உறுப்பினருக்கும் நான் இலவச கார்டு தரேன். 2 மருத்துவமனை இருக்குது. ஏசிஎஸ் மருத்துவமனை வேடப்பட்ட ஆடில் இருக்குது. மதுரவாயில் எண்டில் லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. அங்கேயே 700 பெட்டட் ஹாஸ்பிட்டல், ஏசிஎஸ்க்கு 1200 பெட்டட் ஹாஸ்பிட்டல். அதனால் இந்த ஐசிஎஃப் சங்கத்துக்கு எல்லா உறுப்பினருக்கும் இலவச கார்டு தரோம். நீங்கள் மருந்து மாத்திரை மட்டும் வெளியிட்டு வாங்கணும். மருந்து மாத்திரை பார்த்து வெளியே இருக்கணும். மற்றபடி ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே நான் இலவசமாக பண்ணித்தரேன் ஐசிஎஃப் சங்கத்துக்கு. அதாவது இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறது இல்லை. உறுப்பினராக இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரர் இருப்பாங்கல்ல, அவங்க உதவியாளர் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்கல்ல. அதனால் நம்மளால் முடிந்த சர்வீஸ், இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இதில் போய் அட்மிட் பண்ணினா 3 லட்சம்னு ஆரம்பிப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது 5 லட்சம் வரும். ஏன் டாக்டர்? 3 லட்சம்னு ஆரம்பித்து வெளியே வரும்போது 5 லட்சம் 6 லட்சம் ஆகும். நகையை வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் வேணாம். 20,000 to 30,000 தான் மருந்து செலவாகும். மற்ற ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து, அனஸ்தீசியாலேருந்து, பெட்டிலேருந்து, எந்த டாக்டர் ஃபீஸ்லேருந்து எல்லாமே ஐசிஎஃப் சங்கத்துக்கு இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து நிர்வாகிகள் யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் முன்னிருந்து அதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதனால் நான் நாளைக்கே நீங்கள் ஐசிஎஃப் சங்கத்தை கெட்டால் கொடுத்துருங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்னன்னு தெரியுமா? சங்கத்துக்கு சொந்த கட்டடம் இருக்கிற அதை நான் வரவேற்கிற ஐயா, மகிழ்ச்சியாக பாராட்டுறேன். ஓபிஎஸ் வந்து இந்த முறை எம்எல்ஏ பண்ணார். அவர் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம்னு ஆயிடுச்சு. என்ன கூப்பிட்டாங்க. எதுக்கு? அங்கே வந்து வேளாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. 65 சங்கம் அங்கே வந்து சொந்த கட்டடம் வச்சுக்கலாம். அந்த ஒரு கோடி எம்எல்ஏ தொகுதியில் மட்டும், கோடி எம்எல்ஏ தொகுதியில் 65 சங்கம் சொந்த கட்டடம் வச்சுக்கிறாங்க. டெய்லி அவங்க வந்து நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்கிறாங்க. அதுபோல் அந்த நிலைமைக்கு நம்ம அமைப்புகள் பலமாகும். சங்கம்தான் வேர், முதலாளர்களுக்கு வேறாக இருக்கிறவங்க சங்கம்தான். அதனால் 200 தொகுதி வார்டுக்கு 200 சங்கங்களை நீங்கள் ஆரம்பிச்சு கொடுக்கணும். காட்டு வேறு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் நிறுவனம். அதனால் இளைஞர்களும் இதற்கு முன் வரணும். ஒரு சில மகளிர் சகோதரிகளாக கூட இதுக்கு முன் வரலாம். ஏன்னா எப்போ இது தெரிஞ்சதுன்னா, இந்த சென்னை மாநாட்டுக்கு 15 to 20 லட்சம் பேர் வந்தாங்க. 2 லட்சம் பேர் வர்றதுக்கு 60 சீட் தரேன் 70 சீட் தரேன்றாங்க. 15 லட்சம் பேர் நம்ம சென்னையில் கூட்டி காட்டிட்டு அப்போ எவ்வளோ கூட்டி நமக்கு? அப்போ தான் தெரியும். அவன் வண்டி எடுத்து கிளம்புவோம், நீர் போதாரா, ஐயோ நானும் மணியாடுறான். இந்த எல்லா உறவுகள் பலப்பட்டது அந்த மாநாட்டில் தான். சொந்த பந்தது தெரிஞ்சுது. இப்போ பறந்து இருக்கு சென்னையில் பக்கத்தூட்டுக்காரன் மேல் மாடியில் இருக்கிறவன் பிளாட்டில் இருக்கிறவனுக்கு யார் என்ன கம்பெனின்னு தெரியாது. அதனால் வார்டு ஒரு சங்கம் ஆரம்பிக்க, அதுக்கு என்ன நிதி உதவி வேணுனாலும் நான் செய்து தரேன். அதாவது அமைப்பு வேர் முதலியாருக்கு தான். ஆபத்து, அவசரம், ஒரு சோகம், ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் இழப்பு இருக்கும், அப்போ அன்றைக்கி காசே இருக்காது. அந்த சங்கத்திலேருந்து கொடுங்க ஐயா. ஒரு ஆபத்து அவசரம்னா இந்த சங்கத்திலேருந்து உதவுங்க, அந்த பணத்தை நான் சங்கத்துக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனால் எவ்வளோ ஒரு வீட்டில் திருத்தாயிடும். அவங்க அன்றைக்கி 500,000 தான் அவங்க கேட்குறாரு. மின்மயானத்துக்கு போனால் 5,000 கட்டி 8,000 கேட்குறாங்க.
அதுபோல் ஒரு அவசரம், ஆபத்து, ஒரு சோதனை வந்தால் முதல்ல நிற்கிறது சங்கமாக இருக்கும். சங்கத்தினுடைய இளைஞரணியாக இருக்கணும்னு நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அதனால் சங்கத்தை பலப்படுத்துங்க. இந்த 2500 பேரோட தயவுசெய்து நிற்காதீங்க. இன்னும் கொஞ்சம் மெம்பர்களை நிறைய பேர் சேருங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சித்தி வாழ்க்கை அவங்க மச்சினர் குழந்தை மாமா மச்சான் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த சங்கத்தை கொண்டுடுவாங்க. அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் இந்த சங்கத்துக்கு வருஷம் நான் 50,000 ரூபாய் தரேன். 2025 மாணவர்களுக்கு கொடுக்கணும். தாய் தந்தை இல்லாத குழந்தை நம்ம மோதியாராக இருந்தால் நான் இலவசமாக அவனை படிக்க வச்சு அவங்க ஆளாக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். தாய் இல்லை தந்தை இல்லை, ஆனால் அனாதையாக இருக்கிறான், பக்கத்தில் டீ கடையில் வேலை செய்கிறான்னா அவனை கொண்டு படிக்க வைக்கணும். அது சங்கத்தினுடைய பணி. அதனால் சங்கத்தில் நம்ம அடுத்து சங்கத்தால் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படுகிற சங்கத்தை மூலமாக. ஏன்னா இப்போ இருக்கிற நவநாகரிக காலத்தில் யாரோ நம்ம பொண்ணுங்களை திருமணம் பண்ணுறதுக்கு அலைகிறோம். அது ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயங்கள் மோதியார் பொண்ணு யார் இருக்காங்க, ஐயர் பொண்ணு யார் இருக்காங்க, ஐயங்கார் பொண்ணு யார் இருக்காங்க, நாயகி ரெட்டியார் பொண்ணு யார் இருக்காங்கன்னு தேடுறாங்க. அதிலிருந்து விடுவிக்கணும்னா, அதில் அந்த விஷயம் திருப்பணும்னா நம்ம முதலியார் சங்கங்கள் பாதுகாப்பாக பலமாக இருக்கணும். அதனால் வரவேற்பு நிகழ்ச்சியை வருஷத்துக்கு 2 முறை பண்ணுங்க. அது எதுனா நிதி ஒன்றுனாலும் நான் கொடுக்குறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு ஒருத்தர் சொந்த பங்கத்தில் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே இப்பெல்லாம் 25 வயசுலாம் பண்ணுவாங்க. 20-21 வயசான தயவுசெய்து கல்யாணம் பண்ணுது. வேறு இன்னொரு மாறுபட்ட ஒரு இதுவில் இருக்கிற நம்ம வீட்டு மருமகனாக வரக்கூடாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வரன் பார்த்துக்கிற விஷயம் வருஷத்துக்கு 2 முறை நடத்துங்க. அது என்ன, அந்த 2 நிகழ்ச்சிக்கும் 50,000 நான் தரேன். அதனால் வருஷத்துக்கு 2 முறை. அதனால் நம்ம ஜாதி, நம்ம குலம், நம்ம கோத்திரம், பண்பாடு, நம்மளுடைய நாகரிகம் இதெல்லாம் தெரிஞ்ச குடும்பத்தோடு தான் நம்ம பொண்ணு வாழணும், நம்ம பையனை பொண்ணு கட்டணும். அதனால் இது சங்கம் மிக முக்கியமான ரோல், முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற இடம். அதனால் இளைஞர் அமைப்பு தயவுசெய்து மாநில நம்ம சங்க ஐசிஎஃப் தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கிற மாதிரி ஐசிஎஃப்னுடைய இளைஞர் அணி, ஐசிஎஃப்னுடைய மகளிர் அணி, இந்த 2-3 அமைப்பை நீங்கள் பலப்படுத்தினா நிறைய உதவிகள் வரும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் இந்த சங்கத்தில் 79 ஆரம்பிச்சிருக்கீங்க. 81 ஸ்ரீதர் பொதுச்செயலாளர் இருக்காரு, 86 ஜெகநாத மொழியாக இருக்காரு. ஐசிஎஃப் கிளையோடு திருநன்றவூர், சைதை, பரப்பூர் லோகோ, தொழிலக கிளை, பரப்பூர் மண்டலம் 2500 உறுப்பினர்கள் சேர்த்துருக்கீங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஒரு நாள் கருத்தரங்கம். இந்த பெயர் கூட கேட்சா நம்ம ஐசிஎஃப் அனைத்து முதலியார் அறக்கட்டளை கருத்தரங்கிறது ஒரு டாபிக் தான், ஒரு பேர் தான். இன்றைக்கு ஒரு கருத்தரங்கம், இப்போ கல்யாணம் காதல் திருமணமா, வீட்டுக்கார் பார்த்து திருமணமா, அது கருத்தரங்கம். ஆனால் ஒரு அமைப்புக்கு கருத்தரங்கம் வராது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுங்க. நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அனைத்து முதலியார் அறக்கட்டளை அதுவும் ஸ்ட்ராங் கருத்தரங்கம். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதை நீங்கள் நடத்துங்க. அதே போல் 10ஆம் வகுப்பு பிஇ சிவில் மற்றும் தேர்ந்தெடுத்து 1000 ரூபாய். இனிமேல் 25 மாணவர்களுக்கு 2000 ரூபாய் நான் கொடுத்துறேன். 50,000 ரூபாய் 10 வருஷம். இந்த ஆண்டு கூட 30,000 கொடுத்துருக்கோமா? இந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 30,000. இந்த ஆண்டு 30,000 கொடுத்துருக்கேன். அடுத்த ஆண்டு முதல் 50,000 கொடுத்து வந்துடும். ஏழை முதியோர் விதவிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு மாதந்தோறும் 700 உதவித்தொகை. இது எண்ணி பாருங்க. கர்ணன் எப்படி வாழ்ந்தான்னு நமக்கு தெரியாது. இந்த சங்கம் ஆதரவற்றவங்களுக்கு 700 ரூபாய் மாதம் கொடுக்குறீங்களா? உங்களை நிச்சயமாக நான் மனமாக பாராட்டுறேன். அதனால் நான் ஒரு 10 பேருக்கு அல்லது ஒரு 20 பேருக்கு நானும் மாதம் இந்த உதவித்தொகையை 1000 ரூபாவை நான் கொடுக்குறேன்.
ஆனால் அது ஒரிஜினலாக கொடுங்க தயவுசெய்து. மணமக்கள் தேர்ந்தெடுக்க திருமணம் தகவல் மட்டும் அதை பற்றி நான் சொல்லிட்டேன். சில்வர் ஜூப்ளி நடந்திருக்கு, அது ஒரு கோல்டன் ஜூப்ளியாக 50வது வருஷம் நீங்கள் நடத்தணும். அதனால் தயவுசெய்து நிறைய உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்கணும், இளைஞர்கள் சேர்க்கணும், மகளிர்கள் பாருங்கள், ஒரு யங்ஸ்டர் நல்லா படித்த பொண்ணுங்கள்லாம் வந்து எதிர்க்க உட்காந்து என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சங்க கூட்டத்தில் வரீங்கள்ல, நிச்சயமாக உங்களை நான் பாராட்டுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். வரும் காலத்தில் இந்த இளைஞர்கள் நீங்கள்லாம் தலைமை தாங்கி சங்கத்தெல்லாம் நடத்தணும். நிறைய இளைஞர்கள் பார்க்குறேன் நான், மகிழ்ச்சியான செய்தி. அதனால் மகளிர் அமைப்பு வேணும், மகளிர் இளைஞர்கள் அமைப்பும் வேணும், நம்முடைய ஆண்கள் இளைஞர் அணி வேணும். இதெல்லாம் நீங்கள் வளமாக ஆக்கணும்னா இது வந்து ஒரு 1000 குடும்பம் நமக்கு நம்மளால் உறவு பலமாகும். ஒரு சில இதுவெல்லாம் பாருங்கள், 10 பேர் தான் ஒரு ஒரு சவத்தை கொண்டு போவான். ஆனால் சங்கம் ஜாயின் பண்ணும்போது 500 பேர் வருவாங்க. அதனால் சங்கத்தில் எல்லோரும் நீங்கள் உறுப்பினர் ஆகணும், இளைஞர்கள் தலைமை தாங்கணும், இளைஞிகள் தலைமை தாங்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். எல்லாரும் இந்த இலவச கார்டு ஏசிஎஸ் கல்லூரி வேலப்பஞ்சாவடியில் போகிறவங்க போகலாம், அல்லது இந்த இதில் மதுரவாயில் எட்ஜில் லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி, அதுவும் வந்து 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக மாறின்னு வருது. அங்கேயும் வந்து 10 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இதை பயன்படுத்துறதுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை வந்து இளைஞர்கள், மாவட்ட நிர்வாகிகள், இந்த பொறுப்பு சங்க நிர்வாகிகள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு கொஞ்சம் பண்ணி கொடுக்கணுன்னு கேட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு தெரியும். நான் வந்து தமிழ்நாடு முதல் நேற்று கூட நான் வந்து திருப்பூர் குமரன் உடைய வெங்கல சிலையை திறந்து வச்சேன். நான் அதான் தேசத்திற்காக உயிர் நீத்த ஒரு முதலியார் வந்து அந்த அன்றைக்கி கொடியை கீழே போட சொல்லி வந்தே மாதரம் கொடி பிடிச்சான் அவன். அதனால் லட்டியில் அடித்து கொண்டா கடைசி வரைக்கும் அந்த கொடியை விடலை. அவன் கடைசியாக கொடியை செத்த பிறகு தான் அவங்ககிட்ட பிடுங்கினாங்க. அப்படி உயிர் நீத்த தியாகிக்கு நேற்று போயிருந்தேன். அதே போல் நம்முடைய தியாகத்திற்காக உயிர் நீத்த மருதுபாண்டியருடைய வெங்கல சிலை ஆந்திராவில் சித்தூரில் திறந்தாங்க. அதை நான் திறந்து வைக்கிறதுடைய வாய்ப்பு கிடைச்சது. அதுபோல் நம்மால் எனக்கு 74 முடியுது, 75க்கு வந்துட்டேன் நான். அதனால் இருக்கின்ற வரை என்னை இன்னும் நேற்று கூட ஒரு நிருபர் கேட்டாங்க, சார் உங்களுக்கு கட்சி முக்கியமாக சமுதாயம் முக்கியமானு. அரசியல் கட்சி முக்கியம் அல்ல, எனக்கு சமுதாயம் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அதனால் ஏன் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர், ஜெகத் ரட்சகன், நானும் வாடா போடா ஃப்ரெண்டு 2 ரெட்டையர்கள் நாங்கள். அவனை கூட்டு அவன் எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கினார். எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தார். எனக்கும் அவங்க 3 முறை பேசினாங்க. ஐயா, நான் சாகும்போது முதலியார் கொடி தான் போட்டு படுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பதவிக்காக ஆசைப்பட்டால் இருக்கக்கூடாதுன்னு. பதவின்னா நான் எப்போ வேணாலும் இப்போ கூட நான் வாங்கிட முடியும். ஆனால் இந்த சமுதாயத்தை பின்தொடர்ந்து அதை முன்ன வைத்து தான் நான் அரசியல் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கேன். அதனால் கடைசி வரை முதலியாளருக்காக வாழ்வேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.